வணக்கம், நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன். இன்னைக்கு மாது உடன் இவர்ல ஒரு வித்தியாசமான சந்திப்பு, ஒரு டிஃபரெண்ட் பர்சனை பார்க்க போறோம். ஹி இஸ் நாட் a celebrity, he is not a cinema person or a drama person. அவர் ஒரு CEO of a company, அதாவது ரெசிடென்சி குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் ஓட CEO அவர் தான். அவங்களுக்கு தமிழ்நாட்டில் நிறைய ஹோட்டல் இருக்கு, பிளஸ் மால்தீவ்ஸ்ல செயின்ட் ரீஜிஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஐலண்ட் எடுத்து அங்க ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்க. அதோட CEO தான் இந்த கோபிநாத். உழைப்பால் உயர்ந்தவர். இன்னைக்கு அவர் தான் நாம சந்திக்க போறோம். அவர்கிட்ட நாம மால்தீவ்ஸ் பத்தி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவரை மீட் பண்ணுவோம். வணக்கம் கோபிநாத். I know you are the CEO of Residency Group of Hotels. நீங்க வந்து தமிழ்நாட்டுல நிறைய ஹோட்டல் இருக்கு, அதெல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்க. பிளஸ் மால்தீவ்ஸ்ல செயின்ட் ரீஜிஸ் இருக்கு, அதையும் நீங்க தான் பாத்துக்கிறீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன், உங்களோட தமிழ்நாட்டு ஹோட்டலை பத்தி நீங்க ஒரு 4 வார்த்தை சொல்லுங்களேன். பாலாஜி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரெசிடென்சி குரூப்போட ஃபர்ஸ்ட் ஹோட்டல் வந்து 1991ல டி நகர்ல ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ரெசிடென்சி ஜிஎன் செட்டி ரோமானிமால் பக்கத்துல. அந்த டைம்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸ் வேர் இன் கத்தீட்ரல் ரோடு, அந்த இடத்துல இருந்துச்சு. திஸ் பார்ட் ஆஃப் த சிட்டி எந்த ஹோட்டலும் இல்ல. ஸோ அங்கதான் ஃபர்ஸ்ட் ஹோட்டல் வி ஓபன்ட் இன் 1991. ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு வந்து அது 100% ஆக்குபன்சி பண்ண ஒரு ஹோட்டல் அது. இப்போவும் ஈவன் தோ இட் இஸ் அபவுட் 32 இயர்ஸ், இட்ஸ் ஸ்டில் டூயிங் வெரி வெல். நம்ம குரூப்போட செகண்ட் ஹோட்டல் கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணோம் 97ல. ரெசிடென்சி டவர்ஸ் கோயம்புத்தூர் அவினாஷி ரோட்ல இருக்கு. தேர்ட் ஹோட்டல் இஸ் ரெசிடென்சி டவர்ஸ் வேர் வி ஆர் சிட்டிங். வி ஓபன் திஸ் இன் 2003, early 2003. அதுக்கப்புறம் we have added hotels in Pondicherry, Karur. Recently we added a hotel in Rameshwaram, right, in Temple Town Rameshwaram. So at the moment 7 hotel operationல இருக்கு. Another couple of hotels are in development. Now 1 year 2 yearல it will become 9 or 10 hotels in the next couple of years. I think most of the hotels are we have lot of repeated clients irukanga, and residency பொறுத்த வரைக்கும் food is one important thing. I think we are very happy to share this information with you on this. Very good, excellent. நான் வந்து சமீபத்துல I had been to Maldives with my friends. செயின்ட் ரீஜிஸ்ல போய் நான் ஸ்டே பண்ணேன். எக்ஸலண்ட், ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது அந்த 3 days 4 days-ம். அண்ட் ஒண்டர்ஃபுல் ஸ்டே, அகாமடேஷன், ஃபுட், எவ்ரிதிங். எனக்கு என்ன உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கணும்னா, எப்படி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட்ல ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு தோணுது? அதுவும் மால்தீவ்ஸ்ல நீங்க எப்படி ஆரம்பிக்கணும்னு யோசிச்சீங்க? என்ன உங்களுக்கு அதுல என்ன எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கிடைச்சது? ஆர் என்ன மாதிரி அங்க இருக்கிற கவர்மெண்டோட சப்போர்ட்டோ ஆர் மக்களோட சப்போர்ட்டோ, எந்த காரணத்தினால நீங்க அங்க ஓபன் பண்ணீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. மால்டீவ்ஸ் as a destination பொறுத்த வரைக்கும் it has been in our radar for 10 years before we opened the hotel. We opened the hotel in 2016ல திறந்தோம். ஒரு 2002 2003ல இருந்தே மால்டீவ்ஸ்க்கு போயிட்டு அங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படி பார்த்துட்டே இருக்கோம். Before I come to your question, I should explain what Maldives is all about. Yeah. Maldives வந்து archipelago, அதாவது archipelagoன்றது வந்து group of islands on a lake or a ocean is called archipelago. Maldives is a archipelago. Archipelago is Maldives. அங்க வந்து மொத்தம் 1200 குட்டி ஐலண்ட் இருக்கு. ஒரு 2 ஏக்கர் 5 ஏக்கர் 50 ஏக்கர் 20 ஏக்கர் 30, அது மாதிரி 1200 ஐலண்ட் இருக்கு. Northern most is about 800 to 1000 kilometers is the distance. இந்த 1200 ஐலண்ட்ஸும் அப்படி படர்ந்து இருக்கு. அதுல வந்து ஒரு 100-120 ஐலண்ட்ல மக்கள் வாழறாங்க. ஒரு 140 ஐலண்ட்ல ரெசார்ட்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு 700-800 ரெசார்ட்
ஐலண்ட்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோரே பண்ணல. சோ அந்த மாதிரி இன்னொரு ரிசர்ச் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதை வந்து ஒரு சஸ்டைனபிளா நேச்சரை ஸ்பாயில் பண்ணாம ஹவு பெஸ்ட் வி கேன் டூ இட்ன்றது கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ டேக்கிங். மால்டீவ்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரிசார்ட் வந்து 1972-73ல ஓபன் ஆச்சு. ஏர்லியர் டேஸ்ல வந்து ராபின்சன் க்ரூசோ ஐலண்ட் டைப் ஆஃப் ரிசார்ட்ஸ்ன்றது வந்து they don't spoil the nature, they live with what is available over here. They enjoy the sun, they enjoy the sand, they enjoy the sea, surfing, diving, and they அங்க கிடைக்கிறத வச்சு ஒரு ஃபிஷ்ஷோ இல்ல ஐலண்ட்ல என்ன இருக்கோ அதை வச்சு வித்தவுட் ஸ்பாயிலிங் த நேச்சர் people enjoy their own company. And then so பெரிய கம்ஃபர்ட்ஸ் இருக்காதா? பெரிய கம்ஃபர்ட்ஸ்னா that is the bigger comfort than what we are talking about. What nature has given, right? And living in a peace, and that's how the entire concept started. Maldives பொறுத்த வரைக்கும் what you see above the land is people are seeing the photograph of the sand, the sea, nature island. But for me personally, what Maldives offer under the sea சொல்றச்ச ஒரு ரீஃப், அங்க இருக்க ஒரு மரைன் பயாலஜிக்கல் மரைன் கிங்டம் இஸ் ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு கோரல்ஸ் இல்ல ஃபிஷஸ், கலர்ஸ், கம்ப்ளீட் அந்த மரைன் கிங்டம் இஸ் வெரி 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 பிக், ரைட்? கீழே போனா ஒரு கொகை மாதிரி இருக்கும், அது உள்ள ஒரு லட்சக்கணக்கான கலர்ஸ் வாட் யூ see in the aquarium, அத மாதிரி ஒரு பல மடங்கு பெரிய மரைன் கிங்டம். ஆக்சுவலா மால்டீவ்ஸ்க்கு வரது வந்து பீப்புள் வரது வந்து ஜஸ்ட் டு see what is below the sea, right? நம்ம வந்து ஈவன் ஸ்விமிங் தெரியாதவங்க கூட போய் பார்க்கலாம். இல்ல, நிறைய ஸ்கூல்ஸ் டைவ் சென்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்நார்க்லிங் பண்ணுவாங்க. ஸ்நார்க்லிங் பண்ணிட்டு, அதாவது நீங்க ஐலண்டுன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஐலண்ட் வந்து நடுவுல இருக்கும், அதை சுத்தி லகுன் இருக்கும், அதுதான் இந்த டர்க்வாய்ஸ் ப்ளூ வாட்டர்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அதனுடைய எண்ட்ல வந்து ரீஃப் இருக்கும், ரைட்? நார்மலி இந்த மெரைன் ஸ்பீஷீஸ்லாம் இந்த ரீஃப்ல அது உள்ள ஒரு கொகை மாதிரி இருக்கும், அது அங்கதான் அது டென்ஸா இருக்கும். ஸோ நார்மலி ஒரு ஐலண்டுக்கும் ஒரு ஐலண்டோட ஸ்ட்ரென்த் வந்து ஹவு பெஸ்ட் த ரீஃப் இஸ். அந்த ரீஃப்ல வந்து இவ்வளோ கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கிறதால அது வந்து இட்ஸ் நேச்சர் ஹஸ் கிவன் தட் ஃபெசிலிட்டி. ஸோ பீப்புள் வுட் லைக் டு டேக் ஒரு நாள் கிளாஸ் எடுப்பாங்க, ஹவு டு டைவ்னு. யார் வேணா பண்ணலாம், பெரிய நீச்சல் தெரியணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்ஸ்ட்ரக்டர் கூட வருவாரு. யூ கேன் கோ hours together, you can watch it because you are on oxygen cylinder, so you can go just be with the marine species, with the fishes and things like that, and then you come back. Okay, that's how it started. So Maldives is very famous for that. Apart from that, Maldives மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து கோவாலையும் பீச் இருக்கு, சென்னையிலும் பீச் இருக்கு, மால்டீவ்ஸ் பீச்சுக்கு எதுக்கும் என்ன வித்தியாசம்? பட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா அங்க வந்து ஒரு ஐலண்ட் ஒரு ரெசார்ட் கான்செப்ட். அதாவது ஒரு ஐலண்ட் வந்து அது வந்து நேச்சுரல் ஐலண்ட் இருக்கலாம். நேச்சுரல் ஐலண்ட்ன்றது which is formed over a period of year. ஏதோ ஒரு பறவை வந்து ஒரு விதை போட்டிருக்கோம், அதுல இருந்து ஒரு செடி வந்திருக்கும், அதுல இருந்து ஒரு தென்னை மரம் வந்திருக்கும், அந்த தென்னை மரத்துல இருந்து இன்னொரு தென்னை மரம் அப்படியே ஃபார்ம் ஆயிட்டு. So when you go to a virgin island, it's when we took St. Regis, when we went there for the first time, it was a 20 acres island. Very thick vegetation, okay, beautiful coconut trees and white sand everywhere because nobody to spoil. Nature has done a beautiful job. And அது சுத்தி ஒரு லகூன், அண்ட் லகூனோட எண்ட்ல வந்து ரீஃப் இருக்கு. அதை சுத்தி if you see, it is a dark blue water. It's a ocean. It's in the Indian Ocean, right? So அங்கதான் first we started the project sometime in 2012. Maldives பொறுத்த வரைக்கும் over the years, even though first resort came up in 1972, ஓரளவுக்கு growth ஒரு சஸ்டைனபிளா எடுத்துன்னு போறாங்க. அதாவது நேச்சரை ஸ்பாயில் பண்ணாம இப்போ எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க. Maldives has been a dream for most of the luxury travelers. ஏன்னா அங்க ஒரு ரெசார்ட் ஆப்ரேட் பண்றது ஈஸி கிடையாது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி கிடையாது, வாட்டர் கிடையாது, எல்லாமே கொண்டு வரணும். ஆர் யூ ஹேவ் டு கிரியேட் இட். ஆமா, இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா என்டையர் எலக்ட்ரிசிட்டி இஸ் வித் ஜென்செட், அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து சோலார் பவர் அந்த மாதிரி ஒரு better systems are coming, but predominantly it is a diesel generators which gives the power. So we take the sea water and then purify it, use it for the guest and for all the other purposes. அதே மாதிரி drainage, we collect all the drainage, treat it
and then reuse it for the landscape purposes. Other than this, குண்டூசில இருந்து எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வரணும், வெளியூர்ல வெளிநாடு. ஆமா, அந்த ஊர்ல கிடைக்கிறது வந்து பேசிக்கா ஓரளவுக்கு சீ ஃபுட் கிடைக்கிறது, ரைட்? அண்ட் தென் சம் ஃப்ரூட்ஸ் விச் க்ரோஸ் இன் சம் ஐலண்ட்ஸ்ல. மத்தபடி எல்லாமே வெளிநாட்டுல இருந்துதான். கருவேப்பிலை கூட நம்ம அந்த சீ பிளேன்ல போறோம், அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் கொண்டு வரோம். அது மாதிரி அங்க துபாயில இருந்து கொஞ்சம் வருது, இந்தியால இருந்து நிறைய விஷயம். ஐ திங்க் தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் இந்தியா லாட். இங்க இருந்து நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், நிறைய மெட்டீரியல்ஸ் இங்க இருந்து வருது. மற்றதெல்லாம் அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து தட் இஸ் ஹவ் வி ஆர். பிக் சேலஞ்ச் தான் இல்ல இது. இட் இஸ் ஐ மீன் ஆக்சுவலி யூ ஆர் ரன்னிங் ஒரு சிட்டி அட்மினிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் இன் சார்ஜ் ஆஃப் த law and order in that place. You are in charge of the water, you are in charge of the electricity, you are in charge of the drainage, you are in charge of the communication. Apart from that, to seaplane la makkal transfer panda, almost running a airport in the hotel, and boatless materials varadala, you also administer a seaport. So airport, seaport, electricity, water, drainage, communication, law and order. Almost ஒரு ஸ்டேட்டை ரன் பண்ற மாதிரி. Exactly அப்படிதான் இருக்கும். You are not dependent on the government. You produce everything, and of course government support has been excellent. With that we manage the fantastic. அங்க மொத்தம் வந்து எத்தனை காட்டேஜ் உங்களுக்கு இருக்கு? காட்டேஜ் ஆர் வாட் எவர் வி சே, வில்லாஸா வாட் எவர் இட் இஸ், அதுல மொத்தம் எவ்வளவு வில்லாஸ் இருக்கு உங்களுக்கு? டோட்டல் நம்பர் ஆஃப் வில்லாஸ், உங்களோட ஆக்குபென்சி எப்படி இருக்கு? யார் உங்களோட பெஸ்ட் கஸ்டமர்ஸ்? இப்போ வேர்ல்டு ஃபுல்லா எல்லா இடத்துல இருந்து வருவாங்க, ஸோ மெஜாரிட்டி யார் வருவாங்க? எனக்கு அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இட்ஸ் a very interesting concept. நம்ம மால்டீவ்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் we do the master plan. அங்க வந்து என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சின்னு இருக்கு. எவ்ரி பிளான் தட் we make, government gets into the details that we are developing without spoiling the nature. That's the first. Nature is what they are selling. Correct. Right? At the end of the day, I mean, some of the luxuries, every country, you want to eat the best of the food, best of the interior, it can be done in any country, but what nature has given cannot be produced. Yes. So, இப்போ நம்ம சென்ட் ரீஜஸ் பண்றச்ச நம்ம ஐலண்டை வந்து பேஸ்ட் ஆன் த சர்வே நம்ம வந்து ஒரு 3 பாகமா பிரிச்சோம். ஒன்னு வந்து லகூன் வில்லா. லகூன் வில்லான்றது நீங்க பார்த்திருப்பீங்க, தண்ணிலேயே வில்லாஸ்லாம் ஸ்டில்ட் போட்டு ஒரு 40-45 வில்லா வந்து அந்த மாதிரி டெவலப் பண்ணும். ஸோ நம்ம லகூன் பெருசா இருந்துச்சுன்னா we can put many villas on the lagoon. And most of the people like us prefer over water villa. அது over water villa இல்ல lagoon villaன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க ரூம்ல இருந்து எந்த சைடு பார்த்தாலும் சீ தான் இருக்கும், எங்கேயோ ஒரு கப்பல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து பீச் வில்லா. பீச் வில்லான்றது வந்து வேர் யூ ஹேவ் a long பெரிய பீச் இருக்கும், and then you see the lagoon, and then every room is attached with the beach. அது வந்து சில பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சில கண்ட்ரீஸ்ல, வெரி கோல்டு கண்ட்ரீஸ்ல இருந்து வரவங்களுக்கு வந்து அந்த பீச், ஏன்னா மால்டீவ்ஸ் has got a fantastic hot and humid weather. They love it. ஸோ அவங்களுக்கு வந்து பீச் வில்லாஸ் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் தேர்ட் வந்து கோஸ்டல் வில்லா. கோஸ்டல் வில்லா வந்து சம்டைம் க்ளோசர் டு த ரீஃப். அது வந்து நீங்க ஒரு ரூமோட டெக்ல இருந்து வெளியே பாத்தீங்கனாலே உங்களுக்கு you can see that thing. So and then some resorts have got called jungle villa or family villa, which is inside the island. So you get the feeling that you are in the island. You are surrounded by vegetation, and then you have the sand, and then you have the sea. So 4 வகையா பிரிச்சிருக்கோம். So lagoon, beach, coastal, and then jungle. இதுல வந்து சிங்கிள் பெட்ரூம் இருக்கு, 2 bedroom இருக்கு, there is 3 bedroom இருக்கு. அதுல வந்து ஜான் ஜேக்கப் ஆஸ்டர் எஸ்டேட்ன்றது இருக்கிறதுலே பெரிய வில்லா, which is about 18,000 square feet. Yeah, I saw that. Fantastic. பிரமாதமா இருக்கு. அதுல வந்து உள்ளேயே ஜிம், 3 பெட்ரூம் இருக்கு, தனியா டைனிங், எவ்ரிதிங் இஸ் தேர், அண்ட் யூ கேன் ஹேவ் பிரைவேட் ஷெஃப் ஆல்சோ, பட்லர் ப்ரோக்ராம் இருக்கு. So we have about 77 villas இருக்கு. நார்மலா இப்போ சிட்டி ஹோட்டல் எடுத்துட்டீங்கன்னா, நம்ம பிசினஸ் ஹோட்டல் எடுத்தீங்கன்னா ஸ்டே வந்து 2 நாள் 3 நாள் இருக்கும். People who are coming here, they are just coming here to finish some work. Or tourists who are coming here. But whereas Maldives la pathina kittathata ஒரு 6 nights 7 days
extend பண்ணி தங்குவாங்க. பிகாஸ் அப்பதான் ஒன்னொன்னா ஆமா. அனுபவிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ F&B பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் பெவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 அவுட்லெட்ஸ் இருக்கு. ரைட், 7 அவுட்லெட்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒன்று வந்து ஆல் டே டைனிங், அங்கே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் இருக்கும். அண்ட் தென் ஓரியன்டல் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு. அப்புறம் தெப்பனியாக்கி, நீங்க I don't know whether you have tried out the teppanyaki restaurant. Yes, yeah. And the Japanese restaurant. Yeah, I went there. அத நமக்கு ஏத்த மாதிரி அந்த ஓவன்ல அப்படி வச்சுட்டு குக் பண்ணி கொடுக்குறாங்க. ஆமா. ஒரு கேபேஜ் இதெல்லாம் போட்டு சீஸ்லாம் போட்டு ஒரு ஐட்டம் சாப்பிட்டா ஃபேண்டாஸ்டிக் வெஜிடேரியன் ஐட்டம். நம்ம கண்ணு எதிர்க்க அந்த கேபேஜ் அப்படியே போட்டு அதை மேஷ் பண்ணி அப்படியே செஞ்சு கொடுக்குறாரு. Apart from the food, the person behind the counter also. He does very well. ரொம்ப அழகா அந்த அந்த கத்தி அப்படி மேல போட்டு பிடிக்கிறது எல்லாம் சரி, அது இருக்கு. அதுக்கப்புறம் couple of bars இருக்கு. அப்புறம் கார்கோன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் அண்டர் த கார்டன் இருக்கு. அண்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆனது வேல் பார். அது ஆல்மோஸ்ட் சீக்கு உள்ள ரொம்ப தூரம் போகுது அந்த ரேம்ப். ஆமா, அது உள்ள ஆல்மோஸ்ட் ஆன் த வாட்டர். அண்ட் எஸ்பெஷலி அந்த ஈவினிங் அந்த சன்செட் போது எக்ஸைட்டிங்கா இருக்கு அந்த இடம். இட்ஸ் a sunset bar or a whale bar. So என்ன பண்ணுவாங்க, முக்காவாசி எல்லா கெஸ்டும் அந்த டைம்ல அங்க வந்துருவாங்க just to see the sunset. அப்போ வந்து ஒரு செரமனிஸ்லாம் இருக்கு. அந்த சன்செட் அப்போ வைன் சேவரிங், ஷாம்பைன் சேவரிங் இருக்கு. And then they bring in the sunset as a ceremony where all the guests meet over a drink and enjoy the scenic beauty of Maldives. Apart from the room F&B தவிர நிறைய வெல்னஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் உண்டு. ஏன்னா அங்க வரவங்க வந்து there is no sightseeing. You can இப்ப நார்மலா நம்ம எங்கேயாவது பார்த்தோம்னா, இப்ப நம்ம இல்ல துபாய் போறோம், இல்ல பேங்காக் போறோம், ஷாப்பிங் போடுவோம். காலையில இருந்து எழுந்து நைட் வரைக்கும் பயங்கர பிஸியா இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு பஸ் எடுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல போய் இதை பார்க்கணும் அதை பார்க்க. இங்க வந்து எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் டூயிங் நத்திங் இஸ் த ஹாலிடே, ரைட்? வெறும் யூ ரிலாக்ஸ், யூ ஈட், சைக்கிளிங் பண்ணலாம். அந்த யோகா இருக்கு, ஸ்பா இருக்கு, நல்ல ஸ்பா இருக்கு. நம்மளுடைய ஒவ்வொரு வில்லாவும் இஸ் அட்டாச்ட் வித் பிரைவேட் பூல். So 77 villas is with 77 private pools. அது இல்லாம ஒரு காமன் பூல் இருக்கு. ப்ளூ ஹோல்னு ஒரு we use sea water, heated sea water with all the therapeutic massages. ஆமா, நான் உள்ள ஃபர்ஸ்ட் இறங்கினோட அந்த பூல்ல it was very hot. இது ஹாட்டா இருக்கு அப்படின்னு யோசிச்சேன். வெதர்னாலியா அப்படின்னு. அதுக்கப்புறம் அது ஹீட்டட் இது போட்டுருக்கு. அது இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய வெல்னஸ் ப்ரோக்ராம், ஆயுர்வேதிக், அதர் ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்கு. யோகா இருக்கு. அதுக்கப்புறம் மெடிடேஷன் கிளாஸ் இருக்கு. ஸோ அது இல்லாம தபாட்டா, சில பேர் வந்து பீச் வாலிபால். அது இல்லாம நீங்க சி ஸ்போர்ட்ஸ் டைவ் சென்டர் பாத்தீங்களான்னு தெரியும். அதுல வந்து தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வேர் ஈவன் அ காமனர்ஸ் லைக் அஸ், ஓகே, நம்ம வந்து ஒரு சில கண்ட்ரீஸ்ல வந்து ஒரு 4 வயசு 5 வயசுல குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்க டைவுக்கு போயிடுவாங்க. நம்ம வந்து ஒரு 4-5 இயர்ஸ்ல தான் நம்ம ஸ்விம்மிங் பூலே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து இட்ஸ் வெரி காமன். ஸோ ஸ்னார்க்லிங், டைவிங், அதுக்கப்புறம் நிறைய இந்த sea bob, what you can enjoy under thing. Other than that, other sea sports நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இட்ஸ் டன் பை அ ப்ரொஃபஷனல் டீம். சேஃப்டி வைஸ் ஒன்றும் பிரச்சனை, யார் ஒன்றும் பண்ணலாம். இது வந்து யூ டோன்ட் ஹாவ் டு பி அ ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர் ஆர் எனிதிங். They will teach you only for diving. I did twice. ஒரு 18 மீட்டர் உள்ள போயிட்டு as a family we went and saw various things which were under the sea. It's one of the best experience. அதெல்லாம் வந்து எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலயும் sea இருக்கும், எல்லா இடத்துலயும் sand இருக்கும், எல்லா இடத்துலயும் reef இருக்குமா, எல்லா இடத்துலயும் rich marine life இருக்குமா, அது எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது. I think in Indiaல வந்து some spots in Rameshwaram, some spots in Pondicherry, few spots where there is a island and then marine life நல்லா இருக்கு. மால்டீவ்ஸ்ல ரொம்பவே நல்லா இருக்கு. I think most important, நீங்க அந்த சீ பிளேன் பார்த்திருப்பீங்க. அதுதான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஏன்னா நம்ம ரெகுலர் பிளேன்ல போயிருக்கோம், தனியா வந்து க்ரூஸ்ல போயிருக்கோம், போட்ல போயிருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். பட் ரெண்டு கம்பைன்ட் ஆகி ஒரு சமாச்சாரம். அங்க அந்த மால்தீவ்ஸ்ல இருந்து நம்ம அந்த ஷிப்ல ஏறி அதை அப்படியே ஃப்ளை பண்ணி அங்க போய் இறங்குறது, எக்ஸைட்டிங். ஆக்சுவலா
in my personal opinion, ஒரு மால்டீவ்ஸ்ல நீங்க போறீங்கன்னா seaplane experience is a must. ஏன்னா அது வந்து you cannot experience that so beautifully when you come out of the airport, butler comes and receives you, go to the lounge, refresh yourself. அந்த பட்லர் சமாச்சாரமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க இருந்த அந்த 3 நாள்ல I became very close with that fellow. உள்ள என்டர் பண்ணும்போது எங்களை ரிசீவ் பண்ணி 3 நாள் எங்க கூடவே இருந்து ராத்திரி 10:30 மணி 11 மணிக்கு அவருக்கு போன் பண்ணி ஒரு டம்ளர் பட்டர் மில்க் வேணும்னு கேட்டா கூட அடுத்த 2 seconds 3 seconds he brings it. and நாங்க போகும்போது கீழே இருந்த அந்த சீப்ளேன்ல நாங்க போகும்போது எங்களுக்கு சென்ட் ஆஃப் கொடுத்து he goes and he takes very good photograph. பிரமாதமா போட்டோ எடுக்கிறாரு. சோ அதெல்லாம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். and they move like a family. actually ஒரு ஓனர் மாதிரி இருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறாங்க பர்சனலா. அதோட one of the family members from Chennai, அவங்க வந்து ஒரு 5 வயசு குழந்தையோட போயிருந்தாங்க. 4 நாள் போட்டுட்டு what do you want to become in life னா அவர் சொன்னா I want to become a butler. அந்த மாதிரி they can influence. I think a seaplane experience is something different which you must experience. and the food was outstanding. You are a vegetarian and you stayed for 3 to 4 days. How did you feel? I enjoyed every bit. Okay. Every bit I enjoyed because normally one of my friend used to say residency நால the entry is only through stomach அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு ரெசிடென்சி ஃபுட் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஐலண்ட்ல எப்படி இருக்கும் போதுன்னு நான் யோசிச்சுட்டு போனேன். ஏன்னா அங்க நான் வெஜிடேரியனுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லா எல்லாரும் வராங்க, சீ ஃபுட்ஸ் அவைலபிள் கண்டிப்பா இருக்கணும். பட் வெஜிடேரியன் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. அவ்வளோ ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லயும் வெஜிடேரியன் வாஸ் வெரி குட். I think from the day one I think நாங்க இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால I also visited about 20-30 resorts just to see how do they develop. I also met a lot of guests who used to go to கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய பேர் போறாங்க, சென்னையில இருந்து ரெகுலரா போறவங்களா இருக்காங்க. அவங்களெல்லாம் கேட்டா ஒரே ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க, ஃபுட் இருக்கு பட் வெஜிடேரியன் ஃபுட் இல்ல. So from the day one நம்ம எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் ஒரு இன்டர்நேஷனல் வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் ஆர். நம்ம ஊர் பசங்க நிறைய பேர் இருக்காங்க. நாகர்கோவில் பையன் பார்த்தேன், ஒரு கரூர்ல இருந்து ஒரு பையனை பார்த்தேன். நம்ம ஊர் பசங்க நல்ல தமிழ் பேசுற பசங்களே இருந்தாங்க. இப்போ as far as the customer profile எடுத்துட்டீங்கன்னா நம்ம ரிசார்ட்ல வந்து predominantly US population, and then we have Chinese, we have Russians, Middle East, Japan, எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்து இருக்காங்க. இவ்வளவு கண்ட்ரீஸ்ல இருந்தும் மோஸ்ட் பாப்புலர் ஐட்டம் in the breakfast is the dosa. எல்லாரும் வந்து they enjoy the dosa very much. Okay, இந்த மாதிரி ஐலண்ட் வந்து it's suitable for honeymooners, கட்டாயம், and family people, right? For everybody there is something to do. We also insist ஒரு ஹாலிடேன்றது வந்து வந்துட்டு ஒரு நல்ல பெரிய வில்லால தங்கிட்டு ஒரு நல்ல என்ஜாய் த பெஸ்ட் ஆஃப் த பெவரேஜஸ், பெஸ்ட் ஆஃப் த ஃபுட்னு மட்டும் இல்லாம it should do something for your children also. They should learn something and then go back. இல்லனா அப்பதான் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்? So அதனால when the children come, they understand how the marine kingdom exists in the world. They go through the vegetation, they understand. There's a lot of learning also apart from enjoying the beauty and the luxuries in life. Fantastic. நான் நிஜமாவே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எஸ்பெஷலி அந்த பக்கி கார்ல அங்க உள்ள அந்த பேட்டரி கார்ல சுத்துறது, அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவங்க எல்லாருமே நிறைய பேர் லேடிஸ் வேற அந்த பக்கி கார்ல. அண்ட் ஆல் ஆஃப் தம் ஸ்டே தேர் பிகாஸ் வெளியில போக முடியாது, எல்லாரும் அங்கதான் ஸ்டே பண்ணணும். பெரிய ஸ்ட்ரேஞ்ச் திங்னா டெய்லி காலையில மார்னிங் வாக் போகும்போது அங்க அந்த கிளீன் அவ்வளவு மெட்டிகுலஸா கிளீன் பண்றாங்க. அந்த பசங்கள்லாம் ஏதோ தான் அந்த ஐலண்ட ஓன் பண்ற மாதிரி நம்மள அப்படி எழுந்து நின்று சார் அப்படியே ஒரு விஷ் பண்ணி ஒரு வேலை செய்யறோங்கிற மென்டாலிட்டி மட்டும் இல்லாம அவங்க they take ownership. கட்டாயம். அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆக்சுவலி ஒரு ரிசார்ட் ஒரு ஹோட்டல்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு 50% is the infrastructure, right? How beautiful the building is, how beautiful interior. Balance 50% comes from the good quality staff. Staff பத்தி பேசணும்னா we have about 18 nationalities workingனா அவங்க அந்த ஐலண்டை விட்டு வெளியவே போக முடியாது, அங்கதான் தங்கி ஆகணும். 24 hours they have to be there. இப்போ for about 77 villas we have about 350 staff
350 staff have to be accommodate there and 18 different nationalities. So அவங்களுக்குன்னு அந்த ஐலண்டோட நடுவுல ஒரு அவங்களுடைய ஸ்டாஃப் வில்லேஜ்னு ஒன்று இருக்கு. அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் ஃபெசிலிட்டி, ரெஸ்டாரண்ட்ஸ், அவங்கள வந்து எல்லாருமே இந்த predominantly most of them are in the age group of 20 to 30. So அவங்களையும் not only on the duty hours, off duty hours, you are responsible for their happiness, that they are in the only அவங்க சந்தோஷமா இருந்தாதான் கஸ்டமர் சந்தோஷப்படுத்த முடியும். அவங்க முகத்துல சிரிப்பு இருந்தாதான். ஏன்னா பாவம் அவங்க வேற என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, அங்கதான் இருந்தாலும். Like we do a lot of things to entertain them. There is a football court, there is a tennis court, filmல கூட இருக்கா, swimming pool, right? அதுக்கு முன்ன அது இல்லாம மெயினா ஒரு நிறைய இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வேற கொடுக்கணும். அது இல்லாம இன்னைக்கு இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் சீல போகும்போது நான் நிறைய இன்டர்நெட் எல்லாம் கிடைச்சது எனக்கு. அதெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கு. So continuous training இருக்கு. See again when you are dealing with the luxury customers, psychology is important. How much you should go closer to the island without spoiling their privacy. So தேவைப்படும் போது they should be available. அவங்க தேவையில்லைன்னு இருக்கும்போது you should come back. So all that continuous training, and we do a lot of F&B programming also. Barla, restaurantla, some world famous chefs, some of the bar experts, beverage experts, they come, yoga instructors come. So continuously we do programs, art programs, and also wellness programs. இதெல்லாம் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். வெரி குட் எக்ஸலன்ட் கோபி, ரொம்ப சந்தோஷம். வெரி ஹாப்பி டு மீட் யூ. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த இடத்த. ஸோ அதை வந்து மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருந்தது. ஸோ நான் தனியா உட்காந்து இது இப்படி இது அப்படி அப்படின்னு சொல்றதை விட ஒரு சிஇஓவா நீங்க அங்க இருந்து அது எவ்வளவு கஷ்டம் அதை உருவாக்குறது, அண்ட் எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் நீங்க வச்சிருக்கீங்க, அங்க இருக்கிற ஸ்டாஃபை எப்படி பாத்துக்கிறீங்க, எந்தெந்த நாட்டு மக்களுக்கு அது வந்து உபயோகமா இருக்கும், எவ்வளவு பேருக்கு அது ரீச் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் உங்க வாயால சொன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். தட் இஸ் வை இந்த ப்ரோக்ராம் வந்து மாதுவுடன் இவர்ல நான் சேர்த்து வச்சேன். இல்லைன்னா தனியா எப்போ உங்களுடைய அடுத்த விசிட், இது உங்களோட அடுத்த விசிட் கண்டிப்பா ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங். ஐ ஹேவ் டு கம் வித் மை ஃபேமிலி. ஷூரா நான் வரேன், கண்டிப்பா வந்து பாக்குறேன். ஓகே, தேங்க்யூ கோபி, தேங்க்யூ வெரி மச் கோபி, தேங்க்யூ. நிகழ்ச்சியை பாத்தீங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த மால்தீவ்ஸோட செயின்ட் ரீஜிஸ் பத்தி எல்லாருக்கும் சொல்லுங்க. லெட் எவ்ரிவன் என்ஜாய். இட்ஸ் a beautiful place. நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு 4 நாள் ஹாப்பியா ஸ்டே பண்ணிட்டு வந்தேன். நாம யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் எல்லாருக்கும் நாம பாஸ் ஆன் பண்ணுவோமே. சோ அடுத்த மாதுவுடன் இவர்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது யாரு எனக்கே தெரியாது, சஸ்பென்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வரைக்கும் பர்த்தா.